ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போற படம் இப்ப தாரிஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹிந்தி படம். படத்தோட நேம் துரந்தர். இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி உண்மை சம்பவத்தை தழுவி அதுல கற்பனை கலந்து எடுத்திருக்காங்க. 1999 வருஷத்துல காந்தகார் விமான கடத்தல் சம்பவம் நடக்கிறப்ப இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. தீவிரவாதிகள் இந்தியர்களை ஹாஸ்டேஜா வச்சுக்கிட்டு டிமாண்ட் பண்றதுனால வேற வழி இல்லாம இந்திய கவர்மெண்ட் அவங்க கேட்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்திய பாராளுமன்றத்து மேல தாக்குதல் நடத்துறாங்க தீவிரவாதிங்க டெல்லியில. இதனால கோபமாகிற ராவோட ஹெட்டான மாதவன் எப்படியாவது இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும், பாகிஸ்தானோட தீவிரவாதத்தை வேறு வரைக்கும் போய் டோட்டலா காலி பண்ணுன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் துரந்தர் அப்படிங்கிற ஒரு மிஷனை கையில் எடுக்கிறாரு. அந்த மிஷனுக்காக ரன்வீர் சிங்கை பாகிஸ்தானுக்கு ஸ்பையா அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, பாகிஸ்தானுக்கு போன ரன்வீர் சிங் எப்படி அங்க சர்வே ஆகுறாரு, தீவிரவாதிகளோட சதி திட்டத்தெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதை முறியடிக்கிறதுக்காக என்னென்ன வேலைகள்லாம் பாக்குறாரு, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் துரந்தர். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் படம் ஓடினாலும் மேஜர் ஆஃப் போர்ஷன்ஸ் சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. லவ் போர்ஷன்ஸ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிராபேக்கா பட்டுச்சு. இந்த படம் எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஸ்லோவா இருந்தாலும் ஸ்பை ஆக்ஷன் டிராமாஸ்லாம் நான் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த படத்துல எக்ஸ்ட்ரீமான வைலன்ஸ் இருக்கு. ஸோ இந்த படம் 18+ தான். இந்த படம் இப்ப தாரிஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.